ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பணம் மணி பற்றின என்னோடய ஒப்பீனியன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மணின்ற டாப்பிக்கில் என்னோடய ஒப்பீனியன் ஒரு சின்ன பாயிண்ட் தான். மணின்றது ஒரு பெரிய டாப்பிக்கு. ஸோ அதை சுருக்கி நான் சின்னதாக எனக்கு தெரிஞ்ச ஒப்பீனியன் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணி பற்றின ஒப்பீனியன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக யோசிச்சிருப்பாங்க. ஸோ 100 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா 100 பேருமே 100 விதமான பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா அவங்க வளர்ந்த விதம், அவங்க பணத்தை எப்படி பார்க்குறாங்கன்றது, அவங்களோட சர்க்கிள் எப்படி இருக்குது அப்படின்ற பொறுத்தும் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும், ஒப்பீனியனும் மாறும். சில பேருக்கு பணம்ன்றது கடவுளாக தெரியும். சில பேருக்கு பணம்ன்றது டெவில் சாத்தானாக தெரியும். சில பேருக்கு பணம்ன்றது வெறும் இல்யூஷன் மேஜிக்காக இருக்கும். சில பேருக்கு பணம்ன்றது ஒரு டூலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் எப்படி பார்க்குறேன் பணத்தை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பணம் எப்படி நமக்கு கைக்கு வந்துச்சு, எப்படி பணம்ன்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நம்ம சேவிங்ஸ்னு ஒரு விஷயம் பண்ண ஆரம்பித்தோம். அதாவது முன்னாடி தற்கால மனுஷனெலாம் இருக்கும்போது பயப்படாதீங்க, இது ஹிஸ்ட்ரி கிளாஸ்லாம் நடத்த போகிறது கிடையாது, லைட்டாக சின்னதாக சொல்லுவேன். அப்போ வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பழம் காய்கறிகள் எல்லா நேரத்துலையும் அனிமல்ஸ்லாம் கிடைக்காது இல்லையா, பழம் காய்கறிலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பழங்கள் காய்கறிலாம் கெட்டு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் சேவ் பண்ணி சாப்பிட முடியாது. அப்பப்போ சமைச்சு அப்பப்போ சாப்பிட்றது தான் பழம் காய்கறி, அனிமல்ஸ் மீட்டு கறி அது எல்லாமே சேர்த்து வைக்க முடியாது. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி நெல், அரிசி வகைகள்னு தானியங்கள் சொல்லுவாங்க இல்லை, தானியங்கள், அரிசி, பருப்பு, இந்த மாதிரி விஷயம்லாம் விதை போட்டு அதை அறுவடை பண்ணி அதை சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது பஞ்சகாலம் அப்போ சில நேரம் ஃபுட்டு கிடைக்காம போகும்ல, அப்போ இது யூஸ் பண்ணிக்கலான்னு சேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எப்போ சேவ் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் மணின்ற கான்செப்டே வந்துச்சு. எப்படின்னா, ஒருத்தருக்கு அரிசி தேவைப்படலாம், ஒருத்தருக்கு நெல் தேவைப்படலாம். ஸோ இவங்ககிட்ட நெல் இருக்கும் ஆனால் அரிசி தேவைப்படும், இவங்ககிட்ட அரிசி இருக்கும், இவங்ககிட்ட நெல் தேவைப்படும். என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. பண்டமாற்று முறை கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல சிவிலில், அந்த கான்செப்ட் எனக்கு முழுசாக தெரியல, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். பண்டமாற்று முறைன்னு தான் கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தேவையில்லாத பொருள், இவங்களுக்கு நெல் தேவையில்லைனாலுமே அரிசி கொடுக்கணுன்ற காரணத்துக்காண்டி நெல்லை வாங்கிட்டு தான் அரிசி கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு சட்டம் முன்னாடி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தேவையில்லாத பொருள் தேவையே இல்லைனாலும் அந்த பொருளை வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுனால பொருள் தேவையில்லாமல் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, காயின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டாங்க. அந்த காலத்தில் அந்த ராஜாக்களோட அவங்களுக்கு பிடிச்ச ஒரு முத்திரையை சின்னமாக வச்சு காயின் மாதிரி சின்னமாக கிடையாது, சின்னம் காயினில் அதை டிரான்சாக்ஷன் பண்ண மாதிரி வச்சாங்க. இப்போ காயினை கொடுத்து பொருளை வாங்குறது, பொருளை கொடுத்து காயினை வாங்குறன்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சு. காயினை அதுக்கு இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறம் டெவலப் ஆகும்போது காயினில் நம்பர்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. 1, 2, 3ன்ற மாதிரி நம்பர்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. காயின் கொஞ்சம் காயின்னாலே ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும், நிறைய காயின் நம்மளால் கேரி பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் பேப்பர்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சு. பேப்பரில் பிரிண்ட் பண்ணி கரன்சி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுவுமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அது ஈஸியாக கிழிஞ்சிடும், டேமேஜ் ஆகிற வேண்டி தான் அதோட சைஸை சுருக்கி இன்றைக்கி நம்ம கையில் ரூபா நோட்டை கையில் இருக்குது. இப்படி தான் மணின்றது ட்ராவலாகி நம்மகிட்ட இருந்துச்சு. நம்ம வச்சுருக்கிற கரன்சிக்கு வேல்யூ கிடையாது, ஒரு பொருளுக்கு வேல்யூ கொடுக்கறது தான் கரன்சியோட வேலை. கரன்சியை நீங்கள் வெறும் ரூபாய் நோட்டு ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபா வாங்க முடியுமான்னு கேட்டால் அது இன்டெரக்டாக வாங்கலாம். ஆனால் அது ஒரு ஸ்டாக், அது ஏதோ ஒரு பொருளாக தான் நீங்கள் ஒரு பொருளுக்கு வேல்யூ கொடுக்கறது தான் கரன்சி. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, தேவையான உங்களுக்கு சாப்பாடு, ஃபுட்டு சும்மா தர மாட்டாங்க. அவங்க பணத்தை கொடுத்து பொருளை வாங்குறோன்ற மாதிரி தான். டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்ட் தான். ஒரு பொருளுக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு மாறும். ஸோ வேல்யூ மாறும். நிறைய தேவைப்படுது அப்படின்னா ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணணும், அப்போ அது காஸ்ட்டு அதிகமாகும். ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணணும்னா நிறைய காசு செலவாகும். ஸோ அதுக்கு வேல்யூ கூட இருக்கும். இன்னொன்று ஃப்ரீயாக நிறைய கிடைக்கும், அதனால் கம்மியான வேல்யூ. டிமாண்டு அவ்வளோ அளவுக்கு, டிமாண்டை பொறுத்து வேல்யூ மாறும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. என்னென்னா, கம்மியான அளவு தான் ஒரு விஷயம் கிடைக்குது, ஆனால் அது நிறைய பேர் கேட்காங்கன்னா அதோட வேல்யூ அதிகமாக்கிடுறாங்க, டிமாண்ட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில். ஸோ அது யாரால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவங்க மட்டும் தான் வாங்குவாங்க, ஒரு சில பேர் தான் வாங்க முடியும், நிறைய பேரால் வாங்க. அப்போ இந்த விஷயம் இது கிடைக்கலான்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு அதோட விலை கம்மியான வேறு ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு பார்த்து அப்படி வாங்கி, கம்மியாக கிடைக்கக்கூடிய பொருள் அதே லெவலில் கிடைச்சாலும், அதாவது கம்மியாகவே தான் கிடச்சிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு டிமாண்ட் இருக்குது, அதோட வேல்யூ அதிகமாக்குனதுனால அந்த பக்கம் அவ்வளோ யாரும் வாங்க போகிறது கிடையாது. ஸோ மணிக்கு இப்படி தான் வேல்யூ ஆட் டிமாண்ட் அண்ட் சப்ளை மூலிமா தான் வேல்யூ ஆட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மணி கான்ஸ்டன்ட் கிடையாது, அது ஒரு வேரியபிள். போன மாதம் தங்க ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க, இன்றைக்கி தங்க ரேட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. வேல்யூன்றது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் US டாலர், ஒரு டாலரோட இந்திய மதிப்புப்படி நேரத்துக்கு திடீர்னு 79 ரூபா இருக்கும், சில நேரம் 80 ரூபா இருக்கும் ஒரு டாலரோட ரேட்டு. டிரான்சாக்ஷன் பார்த்துருப்பீங்க முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான்.
பண்டமாற்று முறைன்ற மாதிரி விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் காயினை கொடுத்து பொருள் வாங்குறது, அப்புறம் காசு கொடுத்து காசை மாற்றி வாங்கிறது. இப்போ காசை வந்து கையிலேருந்து காசை கொடுத்து பொருளை வாங்குற நிலமை போய் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் வந்துட்டோம். வெறும் நம்பர் மட்டும், இங்கேருந்து நம்பர் இவ்வளோ ரூபா அப்படின்ற நம்பர் மட்டும்தான் நம்ம டைப் பண்ணி அனுப்புகிறோம். அது வந்து அவங்களுக்கு மெசேஜாக போகுது. ஸோ இவ்வளோ ரூபா பெறப்பட்டுச்சுன்னு அவங்களும் எல்லாமே டிஜிட்டல் விர்ச்சுவலாக தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. கேஷ்ன்ற விஷயமும் இப்போ வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஃபியூச்சரில் டோட்டலாகவே டிஜிட்டல் மூலியமாகவே எல்லாமே பண்ணுற மாதிரி விஷயம் கூட வரலாம். கரன்சின்ற ஒரு விஷயம் இல்லாமல் கூட போகலாம். கரன்சினால் நம்ம கையில் கேஷ் ரூபா நோட்டுன்றது கையில் இல்லாமல் போகலாம். பிரிண்ட் அடிக்க தேவையே இல்லாமல் போகலாம். வெறும் நம்பர்ஸை மட்டுமே ட்ரான்சாக்ஷன் மூலயமா அதோட ப்ரொடக்ஷனையும் கம்மி பண்ணி வெறும் நம்பர்ஸ் மூலயமா டிஜிட்டல் மூலயமா வெறும் நம்பர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா இப்போ ஒரு ப்ராடக்டாக வாங்குகிற சிச்சுவேஷன் இப்போ வந்துட்டுருக்கு. ஃபியூச்சரில் என்னமும் வரலாம். ஒருவேளை கிரிப்டோ கரன்சி சொல்கிறாங்கல்ல டாஜ் காயின், பிட்காயின் இந்த மாதிரி ஃபேமஸான காயின், இதெல்லாம் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அது கூட ஃபியூச்சரில் வந்து கிரிப்டோ கரன்சி மட்டுமே நமக்கு ஒரு கரன்சியாக யூஸ் பண்ணி அது ஒரு பொருளை வாங்கணுன்னா அந்த கரன்சியை யூஸ் பண்ணி வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் கூட வரலாம். இல்லை டோட்டலாக மணின்ற கான்செப்டே இல்லாமல் புதுசாக ஒரு கான்செப்ட் வந்து அது மூலயமா நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்ம கிடைக்கக்கூடிய சில சிச்சுவேஷனும் வரலாம். ஸோ மணின்றது வேரியபிள் தான், கான்ஸ்டன்ட் கிடையாது, மாறிக்கிட்டே தான் இருக்கும். மணின்றது ரொட்டேஷன் முறையில் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வகையில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, வேலைக்கு போகிறீங்களோ, ஏதோ ஒரு விஷயத்தில் பணத்தை வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அத்தியாவசிய பொருள் தேவைப்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செலவு பண்ணுறீங்க, மணியை வாங்குறீங்க, தேவைப்படுற விஷயத்த வாங்குறீங்க. ஸோ மணின்ற விஷயம் ரொட்டேஷனில் தான் இருக்கும். உங்கள்கிட்ட வரும், மறுபடியும் பேங்க்குக்கு போகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஏதோ ஒரு பொருளை வாங்குவீங்க, அந்த பொருள் வந்து அதுக்கு ஒரு டேக்ஸ்ன்னு பிடிப்பாங்க, அந்த டேக்ஸுக்கு அமௌண்ட் போகும். ஸோ இப்படியே ரொட்டேஷனில் போய்ட்டுருக்கும். ஸோ மணின்றது ரொட்டேஷன் முறையில் போய்ட்டு இருக்கிறது. ஸோ இதுதான் இந்த ஒரு 4 விஷயம் தான் நான் சொல்ல வந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணிக்கு வந்து வேல்யூ, மணின்றது ஒரு பொருளுக்கு வேல்யூ கொடுக்கறது தான் மணின்றது கான்செப்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மணின்றது டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஒரு பொருள் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட வேல்யூன்றது மாறும். இன்றைக்கி லேண்ட் வந்து 1 லட்ச ரூபா இருக்கும், ஒரு சென்ட் வந்து 1 லட்ச ரூபா இருக்கலாம். ஒரு 4-5 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அதே லேண்ட் வந்து 10 lakhs மாறலாம். ஸோ மணின்றது வேரியபிள், மணியோட வேல்யூன்றது வேரியபிள். அது வந்து ரொட்டேஷனில் போய்ட்டுருக்கும். நம்மகிட்ட மட்டுமே சேவிங்ஸ் கையிலேயே வச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கு எந்த யூஸுமே இருக்காது. நாளைக்கே செல்லாதுனால 10 பைசா ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். 500 1000 நோட்டு இந்த ஓவர் நைட்டில் செல்லாதுன்னு சொன்னாங்க தெரியுமா? அந்த மாதிரி கான்செப்ட் வந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி வச்ச காசெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ மணின்றது ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் என்னோடய ஒப்பீனியன். இப்படி தான் நான் மணியை பார்க்குறேன். இது இப்படி தான் இருக்குன்னு சொல்ல வரல, இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரல, இப்படி ஒரு வேளை இருக்கலாமோ அப்படின்ற என்னோட தாட் ப்ராசஸில் என்னோடய ஐடியாவை, என்னோடய ஒப்பீனியனை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒப்பீனியன் இருக்கும், மணியை பற்றின ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள், நாங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல கண்டென்ட்டோடு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.